ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க சுட சுட சூப்பராக ஒரு முருங்கைக்கீரை சூப்பு ரெடி பண்ணிக்கலாம். அந்த சூப்பு செய்கிறதுக்கு முக்கியமாக அந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம 2 நிமிஷத்தில் சூப்பு போட்டுக்கலாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு பாருங்கள். சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூனு மல்லி. இந்த மல்லி சேர்க்குறது வந்து பித்தத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது கூடவே 1 ஸ்பூனு மிளகு, கூடவே 1 ஸ்பூனு சீரகம், சின்ன துண்டு பெருங்காயம். முருங்கைக்கீரை வாய்வுன்னு சொல்லுவாங்க, அதனால சின்ன துண்டு பெருங்காயம் எல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். எதுக்காக வறுக்கிறோம்னா ஒரு வாசனைக்கும் சீக்கிரமே அரைஞ்சிரும். நமக்கு அரையும் போது சீக்கிரம் அரைஞ்சிரும். லைட்டாக பொரிஞ்சுதுன்னா போதும். சொல்லுவாங்க இல்லையா, முருங்கையை வச்சவன் வெறுங்கையோட போவான் அப்படின்னு. அந்த அளவுக்கு இளமையாக வச்சுக்கும் முருங்கை வந்து. வெறுங்கையோட போவாங்கன்னா வயசான காலத்தில் கூட குச்சி இல்லாமல் போகலாம் அப்படிங்கிறதுனால தான். எந்தவித ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக குச்சி இல்லாமல் நடக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் முருங்கையை வச்சவன் வெறுங்கையோட போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த பொடிக்கு வறுத்தது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டுங்க. நம்ம எத்தனை பேருக்கு வேணுமோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். சூப்புக்கு வந்து தண்ணி கொதிச்சிட்டு இருக்கட்டும். பாருங்கள், சின்ன துண்டு இஞ்சி நம்ம இடிச்சுக்கலாம். இஞ்சி கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்து நம்ம நல்லா இடிச்சுக்கலாம். அது கூடவே ஒரு 4 பல்லு சின்ன வெங்காயம். இது ரொம்ப நல்லது, ரத்தத்தை சுத்திகரிக்கும் உங்களுக்கு சின்ன வெங்காயம். அதனால் ஒரு 4 பல்லு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இடிச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம இப்போ அதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் சும்மா பூண்டு மட்டும் கூட தட்டி போட்டுக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்கு வந்து பூண்டு தட்டி போட்டுக்கலாம். பூண்டு நல்லதும் கூட. பாருங்கள், தண்ணி கொதிச்சுட்டு இருக்கட்டும். முருங்கைக்கீரை எடுக்கும் போது எப்போதுமே சூப்பு வைக்கிறத விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து கீரையை பார்த்து பறிக்கிறது தாங்க. நல்ல கீரையை முன்பக்கமும் 2 பக்கமும் இது மாதிரி திருப்பிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா பூச்சி இருக்கும், அந்த சொனப்பூச்சி இருக்கும் இல்லையா, அதனால நல்லா பார்த்து, முத்த கீரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பிஞ்சியாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும் கீரையை. நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே என்ன பண்ணலன்னா பிச்சு 1-2 பிச்சு போட்டுக்கலாம். டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள், இது மாதிரி உருவிட்டு சேர்த்திங்கன்னா இந்த கீரையுமே சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். கொத்து கொத்தாக இருக்காது, கீரையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ஈஸியாக உருவிடலாம். பாருங்கள், அப்படியே ரிவர்ஸில் பிடிச்சி உருவணுன்னா வந்துடும். இது கொஞ்சம் ஈரம் இருக்கிறதுனால நல்லா கழுவி வச்சுட்டேன் கீரையை. பாருங்கள், இது மாதிரி நல்லா உருவிட்டேன். இது மாதிரி உருவிட்டோம்னா கொத்து கொத்தாக இருக்காது. காம்போட போட்டு செய்கிறது ரொம்ப நல்லது தாங்க. இப்படி செய்யும் போது நம்ம கீரையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணணுங்கிறது இல்லை, நல்லா கட் பண்ணி போட்டோம்னா இதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி சீக்கிரமே சூப் ரெடி ஆயிரும். நான் ஒன்றும் பாதியமாக கட் பண்ணிட்டேன். பாருங்கள், இதில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்ந்து கொதிக்குது. இப்போ வந்து நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். கட் பண்ணின கீரையை. முருங்கைக்கீரை வந்து ஒரே ஆவியில் வெந்துருங்க. ரொம்ப வெந்துருச்சுன்னா ஒரு துவர்ப்பு லைட்டாக ஒரு கசப்பாட்டம் இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தின்னு. அதனால சீக்கிரமே வெந்துடும். ரொம்ப வெந்துருச்சுன்னா கெட்டு போயிடும் அப்படிம்பாங்க. இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பவுடரை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த வறுத்தோலைய மசாலா அதை நல்லா இது மாதிரி பொடிஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. மிக்சியில் நல்லாவே அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறகுறன்னு இருந்தால் கூட பரவாயில்ல. இது மாதிரி இதை அரைச்சி வச்சுட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் 1 ஸ்பூன் போட்டு நம்ம டக்குன்னு சூப்பு வச்சுக்கலாங்க. இருக்கட்டும். பாருங்கள், சூப்பராக பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நமக்கு கலர் கொஞ்சம் மாறி இருக்கு பாருங்கள். தண்ணியோட கலர் கொஞ்சம் மாறி இருக்கு இல்லையா. இப்படி இருக்கும்போது நம்ம இலையை எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இதை தூக்கி வீச வேண்டாம். வேணும்னா நீங்கள் வடிகட்டி சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம கொதிக்கும் போதே இந்த மசாலா வேணும்னா அந்த பவுடர் அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வடிகட்டி கூட கலந்து பிறகு இது பண்ணிக்கலாம். நான் அடுப்புலேயே சேர்த்துக்கிறேன். லைட்டாக அந்த எசன்ஸ் எல்லாம் இப்படி கொதிக்க வைக்கும் போது இந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா வருங்க. சும்மா 1/2 ஸ்பூன் இல்லை, நீங்கள் எடுக்கிற தண்ணிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பவுடர் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து நிறையா இருக்கிறதுனால அனிமிக்காக இருக்கிறாங்களே அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் இதயத்தை ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கும். blood pressure இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கும். இது வந்து ரெகுலராகவே எடுக்கலாம். முருங்கைக்கீரை வந்து செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.
எங்கள் ஊர்ல எல்லாம் தீபாவளிக்கு பலகாரம் செஞ்சு எண்ணெய் பலகாரம்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்து முருங்கைக்கீரை கஞ்சி வைப்பாங்கங்க. அது வந்து வயத்தையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு முருங்கைக்கீரை சேராது. மேக்ஸிமம் நைட்டில் எடுக்கக்கூடாதும்பாங்க, செரிமான பிரச்சனை வரும்னு. ஆனால் இது செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேருக்கு செட் ஆகாமல் லூஸ் மோஷன் ஆகும். ஆனால் அது வந்து நல்ல வயத்தையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி தீபாவளி முடிஞ்சது பிறகு இது மாதிரி சூப்பு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், ரெடி ஆச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், எடுத்துக்கலாம். இது அப்படியே சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எதையுமே வேஸ்ட் பண்ண தேவையில்லை. முருங்கைக்கீரையில் இல்லாத சத்துன்னு ஒன்று இல்லவே இல்லைங்க. விட்டமின் இருக்குது, தாது உப்பு எல்லாமே இருக்குது இதில். வேணா கொஞ்சம் மல்லிக்கீரை சேர்த்துக்கலாங்க. சூப்பரான முருங்கைக்கீரை சூப் ரெடியாச்சு. இதை அடிக்கடி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. ஓகே, பை. தேங்க்யூ.